ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எட்டர்னல் லவ் ஆஃப் ஃபாக்ஸ் வெப் சீரிஸோட எபிசோட் 13 அண்ட் 14 ஸ்டோரி பார்ப்போம். யாருக்கு இந்த வெப் சீரிஸ் அண்ட் கே டிராமாஸ் ரொம்ப பிடிக்குமோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சீன்லயே பார்த்தோம்னா கோன்சன் ஹான் இருக்கான்ல, இவன் வந்து மாதிரி நான் கிரவுன் பிரின்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றான். அவர் தூங்கிட்டு இருக்காரு, எதுவா இருந்தாலும் எந்திரிச்சு பேசுவோம் அப்படின்னு சொன்னோம்னா காதுக்குள்ள போயிட்டு பிஏ கிட்ட ஒண்ணு சொல்றான். சொன்னோன்னே இதை கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லி ஆகணும், இப்பவே போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறான். அப்ப பார்த்தா சாங் அங்க நிக்கிறாங்க. தள்ளுமா, நான் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளி விட்டு அங்கிருந்து அப்படியே மெதுவா நடந்து போறாரு. அவர் வந்து இந்த மாதிரி தூக்கத்துல இருக்கிற கோவம் ஒரு எதுவுமே மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க. அப்ப போயிட்டு அவர் கூப்பிடுறாங்க, எந்திரிக்கவே மாட்டாரு. உடனே அவர் என்ன பண்றாரு, மூக்க வந்து செக் பண்ணி பாக்குறாரு, மூச்சு விடுறாரான்ட்டு. டக்குனு அவரை கையை பிடிச்சிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்பதான் சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி வெட்ட சொல்றாங்க. நெக்ஸ்ட் இங்க ஹீரோயினை காட்டுறாங்க, இவங்க வயிறு வலியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க துடிச்சுட்டு இருக்கையில வயிறு வலியில பார்த்தா அப்ப வந்து நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்து அவர் கைய வச்சு காப்பாத்துறாரு. அவரோட சக்தியில கொஞ்சம் பவர் வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி நீ கைய வச்சோன்னே எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னோன்னா, நம்மளோட கையில நிறைய பவர்ஸ் இருக்கு, அதனால வந்தோம்னா நம்ம கையை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு. நீ இனிமே ஒழுங்கா சாப்பிடணும், கோவப்படக்கூடாது அப்படின்றாங்க. இந்த மாதிரி உனக்கு ஏதாச்சும் வியாதி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, நானே ரொம்ப சின்ன பொண்ணு, எனக்கு என்ன வியாதி வரப்போகுது அப்படின்னா, அப்படி வந்தாலும் நீங்க கையை வச்சு கிளியர் பண்ணிடுவீங்கன்னு, கையை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு இவர் சொன்னோன்னா அதை டக்குன்னு நீங்க யோசிச்சு பாக்குறாங்க. இவர் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே ஏதாச்சும் ரொமான்டிக்கா வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பார்த்துட்டு வேகமா பலார்னு அரைஞ்சிடுறாங்க. கையை வச்சு இதைதான் பண்ணலாம் நீ சொன்னியாடா, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்ட்டு அரைஞ்சிட்டு அங்க இருந்து ஓடியே போயிடுறாங்க. நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம்னா நம்ம பிரின்சஸ் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம்னா ஒன்னா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தோம்னா கரெக்டா பயு லேசா கையை எடுத்து வச்சுட்டு தெரியாம அப்படியே நைஸா நழுவி போயிடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. கரெக்டா பிரின்சஸ் முடிச்சிடுறாங்க. எங்க தப்பிச்சு ஓடலாம்னு நினைக்கிறேன், நேத்து நைட்டு நடந்ததெல்லாம் மறந்துட்டியா அப்படின்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே நேத்து நைட்டு சரக்கு அடிச்சிருப்பாங்கல்ல, பட் எதுவுமே நடந்திருக்காது. இவர் அப்படியே கிஸ் பண்ண வந்துட்டு பக்கத்துல வந்துட்டு அப்படியே தூங்கி விழுந்துருவாரு. ஆனா ரெண்டு பேரும் ஒரே பெட்ல வந்து படுத்திருந்திருப்பாங்க. அதனால பிரின்சஸ் வந்து நீ எப்படி ஒரு பிரின்சஸ் பக்கத்துல இப்படி படுத்துட்டு நீ போலாம், நீ வந்து ஒண்ணு கொன்று, இன்னொன்னு உனக்கு ஒரு 3 ஆப்ஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அப்ப இவர் வந்து வேணாம் வேணாம், நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன், உங்க அடிமையாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ வரணும், நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும் அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா அது மாதிரி உங்களுக்காக நிறைய பேர் இது மாதிரி உங்களுக்கு அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, என்ன எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. நீ வாய் பேசாத, நான் சொல்றது மட்டும் தான் நீ இனிமே கேட்கணும் அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. அடுத்து பார்த்தோம்னா இவங்க அங்க இருந்து சரி இப்ப நீ கிளம்பு, நான் எப்ப கூப்பிடுறேன்னா அப்ப நீங்க வரணும், நான் என்ன சொல்றேனோ அதையும் நீ செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் கிளம்பிடுறாரு. ஆமா, நம்ம ஜுனோர் தான் இவங்களோட ஃப்ரெண்ட் ஆச்சே, அவகிட்ட நம்ம சொல்லி என்னன்ட்டு இதை பத்தி பேசி முடிவெடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. நெக்ஸ்ட் இங்க மோஜன் வந்து ஃபெங்மோச்சன் பேசுறாரு. ஏன் அந்த பொண்ணு அப்படி ஓடுது, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோட, நான் என்னடா பண்ண போறேன் அந்த பொண்ணை, அவ சும்மா போறாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல, அந்த செடியை பத்தி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இல்ல அதோட ஒரு முக்கியமான விஷயம், இது மாதிரி ஸ்டொமச் கிளாட், அதாவது வயிறு இருக்காங்கல்ல, அவங்க வயிறுல பிரச்சனை இருக்கும், அதனாலதான் ஒரு ஸ்பிரிட் வந்திருக்கும், அது வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவர் உடனே ஷாக் ஆகி அது வந்துருச்சுன்னா இவ உயிருக்கே ஆபத்தாச்சு அப்படின்றாங்க. ஆமா, இததான் நம்ம இப்ப சரி பண்ணணும், இந்த விஷயத்த அவங்க அப்பா விஷயத்த நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. இப்ப இவங்க ஹீரோயினோட அப்பாவை பத்தி இங்க பார்த்தா பிரின்ஸ், அப்புறம் கோன்சுல் ஹான், அவரோட பிஏ, இவங்க எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஹீரோயினை கொன்றலாம், ஏன்னா வந்து அவ இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்றாங்க. ஆனா இவங்க அப்பாவை இவங்க 3 பேருமே கொல்லல, யார் கொன்னாங்க அப்படின்றது இன்னுமே வச்சு தெரியல. ஆனா அவர் வந்து இங்கதான் அவருக்கு வந்து ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அதனால வந்து இவர் சொல்றாரு, முக்கியமானது வந்து ட்ரஸ்ட் தான், அந்த ட்ரஸ்ட் வந்து சாங் கிட்ட நம்ம கொடுத்தோம்னா அவளை எப்படியாச்சும் இவளை வச்சு அவளை மர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த பிளானை வந்து சொல்றாங்க. இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு அவளை எப்படி இது பண்றான்ட்டு. நெக்ஸ்ட் இங்க ஓனர் அம்மா அது வந்து சேலரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. பார்த்தா வந்து கம்மியான சேலரி தான் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இவங்க நிறைய வேலை பார்த்திருக்காங்க, ஆனா கம்மியான சேலரி கொடுக்குறாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா ஜுனார் வந்துடுறாங்க. வந்தோடனே இவங்க டக்குன்னு எந்திரிச்சு உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் கொடுத்து அப்புறம் நிறைய வந்து அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க. நீங்க இங்க வேலை பார்க்கலதான் இருந்தாலும் பரவாயில்ல, என்னங்க உங்களோட சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் நிறைய கொடுக்குறாங்க. எங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, அப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அங்க இருக்கவங்களுமே எதிர்த்து கேக்குறாங்க, இதெல்லாம் கேள்வி கேக்குறாங்க. உடனே அப்புறம் இங்க மறுபடியும் பையுவை காட்டுறாங்க. இவர் வந்து ஜுனாரை பார்க்க வராங்க. அப்ப கரெக்டா வந்து இவர்கிட்ட மாட்டிக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் அப்படியே நைட்டு நடந்ததெல்லாம் வந்து நினைச்சு பாக்குறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா வேற இருந்திருப்பாங்கல்ல. அப்ப பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, இவரு என்ன அவளை நீ கரெக்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் பிரின்சஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணலையே அப்படின்னா, நான் பிரின்சஸ் சொல்லவே இல்லையே, நான் நீங்க சொன்னேன் அப்படின்னா,
நீங்க உன்னை லவ் பண்றாளாம் அப்படின்றாங்க. நீங்க சரி நீ எதுக்கு இவ்வளவு கோவப்படுற, தெரிஞ்சு போச்சு உனக்கு அவளை பிடிச்சிருக்குதானே, நீ அவளை லவ் பண்றதானே அப்படின்னு சொல்றாங்க. ஆமா நான் லவ் பண்றேன் தான். ஆனா உங்க மனுஷங்க மாதிரி நாங்க டாக்ஸ் லவ் பண்ண மாட்டோம். நாங்க அவங்க எங்க லவ் பண்ணா மறுபடியும் எங்களை லவ் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்க மாட்டோம். அவங்க சந்தோஷமா இருந்தாலே போதும் அப்படின்னு தான் நினைப்போம் அப்படின்றாங்க. அடுத்து ஒரு ஜுனார் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இது மாதிரி அவ பெண்மாஷன் இடத்துலதான் இருந்தாங்க, ஆனா எங்கன்னு தெரியலையே அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. என்னது நைட்ல இருந்து அவ இங்க வரலையா அப்படின்னா, எத்தனை டைம் இது மாதிரி நடந்து இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவர் எண்ணிட்டு இருக்காரு. எண்ணிட்டு இருந்தாலும் அவருக்கு மயக்கமே வந்துருச்சு அதை பார்த்து தலை சுத்தி. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மறுபடியும் இந்த ஓனர் அம்மாவை காட்டுறாங்க. இவங்க பேசிட்டு இருக்காங்க அப்ப ஜுனார் கிட்ட. இவங்க சொல்றாங்க இது மாதிரி எல்லாருக்கும் நீங்க கரெக்டா சம்பளம் கொடுங்க, இது மாதிரி பண்றது நீங்க தப்பு அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஓனர் சொல்லுது, இல்ல இல்ல உங்களுக்கு நீங்க வேலைக்கு வந்தாலும் வரலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன், ஆனா அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாதுன்னா இவங்க 2 பேருக்கும் சண்டை வருது. இது எல்லாத்தையுமே வெளியில இருந்து அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க 2 பேருக்கும் அடிதடி சண்டை வந்துருச்சு. அப்ப பார்த்தா இவங்களுமே அவங்க அந்த அம்மாவை நல்லா போட்டு அடி வெளுத்தி எடுத்துடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க ஃப்ரெண்டும் இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி அவதான் நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குறேன்னால நீ எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னா, இல்ல அது தப்பு, மத்த ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் சம்பளம் கொடுக்காம நம்மளுக்கு மட்டும் கொடுத்தா தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேனே. இவங்களுக்கு பார்த்தா மறுபடியும் அந்த வயிறு வலி ரொம்ப வந்துருது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவங்க ஃப்ரெண்டுக்கு வயிறு வலி வந்ததுக்கு அப்புறம். அப்புறம் பார்த்தா ஒண்ணு பண்ணாதான் நான் போயிட்டு அவனை கூட்டிட்டு வரேன் செங்மோச்சனா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. மறுபடியும் இங்க பார்த்தோம்னா சாங்க காட்டுறாங்க. வேகமா இவன் பிரின்ஸ் பேசுறான். பேசிக்கிட்டு இருக்கேல, ஆமா உன்னோட ஃப்ரெண்டு தானே இது மாதிரி ஜூனார், அவளை நீ போய் மீட் பண்ணலாம்ல அடிக்கடி அப்படின்னு சொல்லல. இவங்க பார்த்தா இப்பதான் இதெல்லாம் கத்துக்கிறாங்க போல நம்ம சாங். கொஞ்சம் இவர்கிட்ட நல்லா பேசி அப்படியே கரெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேல போய் பார்க்கணும் அப்படின்றாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம ஹீரோ அவருக்கு இவங்களுக்கு மெடிசன் எல்லாம் கொடுத்துட்டு அங்க இருந்து நான் போயிட்டு இன்னும் கொஞ்சம் மெடிசன் எல்லாம் எடுக்கணும், அதை எடுத்துட்டு வந்துடுறேன், அதுவரை நீங்க கேரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த பேய் வந்துருச்சு மறுபடியும், வயிறுக்கான பேய் வந்து இவ யாரு, என்னைய மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அது சொல்லுது, நீ உனக்கு யாருன்னு எனக்கு என்னைய அடையாளம் தெரியல, நான் இப்படி ஆனதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னா அவர் நினைச்சு பாக்குறாங்க. அது மாதிரி எல்லா இதுக்குமே ஸ்பிரிட் இருக்கும் அப்படின்ட்டு இவர் சொல்லியிருப்பாரு, அதை நினைச்சு பாக்குறாங்க. இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து பரலோகம் போனாதான் எனக்கு மனசு ஆறுண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவமா அவங்கள மறுபடியும் அட்டாக் பண்ண போறாங்க. அட்டாக் பண்ணோன்னா உடனே அவர் சொல்றாரு, என்னை மீறி நீ அவளை அட்டாக் பண்ண முடியாது, நீ டக்குன்னு அந்த மருந்த குடி, அப்பதான் அவ எதுவும் இது பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல இவளை நான் இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ட்டு அது என்ன பண்ணுது, நெருப்புல போய் அதை கைய வச்சுக்குது. ஏன்னா இதை அழிஞ்சா நம்ம ஹீரோயினும் அழிஞ்சு போயிடுவாங்க. இவர் டக்குன்னு இவங்களை அட்டாக் பண்றாங்க. இவங்களுமே அந்த மருந்தை குடிச்சிடுறாங்க. இப்ப மட்டும்தான் குடிச்சிட்டா மட்டும் நான் போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா, உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. மறுபடியும் அவர் தடுத்து நிறுத்திடுறாரு. நீ டக்குன்னு மருந்து குடிச்சு தொலைமா அப்படின்னா இவங்க டக்குன்னு அந்த மருந்தை குடிச்சிடுறாங்க. இவங்களுக்கு ஏன் அப்படின்னா அவங்க இது மாதிரி அதிகமா தூங்காம சாப்பிடாம இப்படி இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த வியாதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாங்க. அதிகமா கோவப்படுறது இதெல்லாம். அப்பதான் ஹீரோயின் சொல்றாங்க, இது மாதிரி நான் ஒர்க் பண்ண இடத்துல எங்களை ஓவர் டைம் வேலை வாங்குவாங்க, அப்ப கிச்சன்ல போய் மிச்சம் மீதி இருக்கிறத சாப்பிட்டுட்டு நாங்க உடனே தூங்கிடுவோம், இதுல எங்க மேல என்ன தப்பு இருக்கு, எல்லாமே இந்த ஓனர்கள் பண்ற தப்புனாலதான் எல்லாரோட வாழ்க்கையும் இப்படி ஆகுது, இப்ப நான் சீக்கிரமா சாக போறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ, அதெல்லாம் இல்ல, நான் உன்னை காப்பாத்திடுவேன், நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ நடந்துக்கோ, நான் சொல்ற டயட்டை நீ ஃபாலோ பண்ணு, அது மாதிரி பண்ணினா கோவப்படக்கூடாது, டயட்டை ஃபாலோ பண்ணணும், ஒழுங்கா தூங்கணும், இதெல்லாம் நீ பண்ணுனீன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க, ஹீரோ நினைச்சு பாக்குறாரு. இது மாதிரி முன்னாடி இருக்க ஜென்மத்துல இவங்க ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அப்ப இவங்க பிரெக்னென்ட் ஆக மாட்டாங்க அப்படின்ட்டு மாட்டு சாணத்தை கரைச்சு குடிக்க சொல்லுவாங்க. அவங்க வாமிட்டே எடுத்துருவாங்க. உடனே இவங்களை என்ன பண்ணுவாங்க, போட்டு அடிப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ குட்டி நிறைய இருப்பாங்க. குட்டி நிறைய இவங்களை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. உடனே ஹீரோயின் ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு, இவங்களும் ரொம்ப மோசமானவங்க, உன்னை அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுவும் போயிடுது. இவங்கள பார்த்தா ஒரு இடத்துல அடைச்சு போட்டுடுறாங்க. அது ரொம்ப குளிரான பகுதி. சாப்பாடு கொடுக்காம அடைச்சு போட்டுடுறாங்க. இதை ஏன் இவங்க நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்கன்னா, ஹீரோயின் கேட்டிருப்பாங்க, உங்க ஒருத்தவங்க நீங்க லவ் பண்றீங்க, அவங்கள மறக்க உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அததான் அவர் நினைச்சு பாக்குறாரு. கிட்டத்தட்ட இது ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்காது. அப்ப அந்த நரி வருது. நரி வந்தோன்னா, நீ ஒண்ணும் கவலைப்படாத, என் ஹஸ்பண்ட் ரொம்ப பாசக்காரரு, அவர் கண்டிப்பா என்னை காப்பாத்திருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது சாப்பாடுலாம் எடுத்துட்டு கொடுக்குது இவங்களுக்கு. இவங்க சாப்பிட்டுட்டு அங்க பாத்தியா நிலா எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு, அதுல ராபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் அங்க போகணும்னு ஆசை அப்படின்றாங்க. நம்மளுக்கு எல்லாம் ஆயா வடை சுட்ட கதையை தான் சொன்னாங்க. இவங்களுக்குலாம் சைனீஸ் பீப்புளுக்கு எல்லாம் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க போல. இவங்க அதை சொல்லிட்டு இருக்கேல, இது மாதிரி சொல்லிட்டு அப்புறமா இங்க தூங்கிடுறாங்க. ஃபீல் பண்ணிட்டுமே இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அது ரொம்ப அப்படியே குளிரான இடம்ல, அதனால உங்களுக்கு ரொம்ப குளிர ஆரம்பிக்குது. எதுவுமே இங்க போத்திக்கிறதுக்கு இல்ல.
சாப்பாடுமே இல்ல. இவங்க சொல்றாங்க எனக்கு ரொம்ப குளிருது அப்படின்ட்டு குட்டி நரிட்ட. இது போய் யாரையாச்சும் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, இந்த ஆளோட இவங்களோட வீட்டுக்காரர் இருக்கான்ல, இவன் 2வது கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இவங்களால குழந்தை பெத்துக்க முடியலன்ட்டு. அங்க யாரையுமே கூட்டு வர முடியலன்ட்டு, இந்த குட்டி நரியா இந்த இத வந்து இழுக்க பாக்குது அவுக்க. பட் ஆனா அவுக்க முடியல. இவங்களுமே அந்த குளிர் தாங்க முடியாம இவங்க இறந்து போயிடுறாங்க. இத நரி வந்து ஊளையிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே அழுகுது. இது எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. நினைச்சு பார்த்துட்டு, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. உனக்கு வந்திருக்கிறது சரியாயிடும். நான் சரி பண்ணிடுவேன். நான் சொல்றத மட்டும் நீ கேட்டு நடந்துக்கிட்டா போதும்" அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுமே சரி ஓகே. நீ சொல்றத நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப நீ வந்து பேசாம அமைதியா வந்து தூங்குற வழிய பாரு. மத்த எல்லாத்தையுமே வந்து நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இந்த ஓனர் இருக்குல்ல, இது வந்து இந்த மாரி ஹீரோவ பாக்குது. ஹீரோவ பாக்கையில ம் இது ஹீரோ தான் கூப்ட்டுருப்பாங்க. இது மாதிரி "நீ யாரையும் ஓவர் டைம் வாங்கக்கூடாது. ஒழுங்கா சாப்பாடு குடுக்கணும். கரெக்ட்டா சம்பளம் குடுக்கணும்" அப்படின்னு சொன்னோனே, இது ஒத்துக்க மாட்டேங்குது ஃபர்ஸ்ட்டு. ஓவரா பேசுது. "இல்லல்ல அதெல்லாம் என்னால முடியாது" அப்படின்னு சொன்னோனே, "இல்ல இதெல்லாம் நீ பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணலைன்னா நான் உன்னைய கொன்றுவேன்" அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னைய அப்புறம் வந்து போகையில நெனச்சுட்டே போகுது. என்னைய இருந்தாலும் சும்மா நெனச்சுக்கிட்டான். இப்ப பாரு நான் யூனியன் மாரி ஒண்ணு ஃபார்ம் பண்ணி, இவன நான் வந்து சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அது போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா, இங்க வந்து பயுவ தூக்கிட்டு வராங்க பிரின்சஸ் சொல்லி. அப்ப பார்த்தோம்னா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதனால தான் உன்னைய வச்சு விளையாடலாம் அப்டின்ட்டு கூப்ட்டு வந்தேன் அப்டின்னோனே, எலிய வச்சு இது பண்றது, அவங்க மேல விடுறது அப்டின்ட்டு இவர ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பையோ சொல்றாரு, "நீ அது இப்படியெல்லாம் பண்ண வேணாம். நான் உனக்கு காமெடி சொல்றேன். அது ரொம்ப ஜாலியா சிரிப்பா இருக்கும். அத கேட்டுரு" அப்டின்னு சொன்னோனே, இவரு காமெடி சொல்றாரு. காமெடி சொல்லிட்டு அவரே சிரிச்சுக்கிறாரு. "என்ன காமெடி ஆரம்பிக்கலையா இன்னும்?" அப்டின்ட்டு இவங்க கேட்கறாங்க. அது எனக்கு காமெடியாவே இல்ல. அப்படியே ஒரு மொக்க காமெடி இவரு சொல்லிட்டு இருக்காரு. இது மாதிரி சரி நான் வேற காமெடி சொல்றேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு மொக்க காமெடியா சொல்லிட்டு அவரே சிரிச்சுட்டு இருக்காரு. இவங்க வந்து இப்ப சிரிக்க மாட்றாங்க. சிரிப்பு வந்து அவங்களுக்குமே சிரிப்பு வரும். ஆனா அத வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தோம்னா, இவன் சரிப்பட்டு வரமாட்டான். உன்னை இன்னைக்கு நான் கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல பாக்கையில அவங்க மெய்டு வந்துடுறாங்க. வந்து இது மாதிரி பெங்மோச்சன் இடத்துக்கு வெளியில எல்லாருமே வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குன்னா பெங்மோச்சன் சொல்லியிருப்பாருல்ல, இது மாதிரி வந்து எல்லாருமே கரெக்ட்டா சேலரி குடுக்கணும், சாப்பாடு குடுக்கணும்ன்ட்டு. அதெல்லாம் எங்களால பண்ண முடியாது அப்படின்ட்டு ஓனர் எல்லாருமே வந்து அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க வெளியில. அப்ப பார்த்தோம்னா, இவரு அந்த இலூஷன் மாரி ஒண்ணு போட்டு வச்சிருப்பார்ல, பூவெல்லாம் இருந்து. அந்த இடத்துல ஹீரோயின கொண்டு போய் விட்டுர்றாங்க. "நீ இங்கேயே இரு. நீ இந்த வெளியில நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்ன ஆனாலும் சரி, நீ மட்டும் வெளியில வராத" அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து அங்க இருந்து கிளம்பி போறாரு. இவங்க வந்து "நானும் வரேன்" அப்படின்றாங்க. "இல்ல, இல்ல. நீ இங்கேயே இருக்கணும். நீ கோவப்படக்கூடாது. எதுவும் பண்ணக்கூடாது." "சரி ஓகே. நான் இங்கே இருக்கேன்" அப்படின்னு சொன்னோனே, இவர் வந்து அவங்கள விட்டுட்டு போயிடுறாரு. இவங்க உடனே அங்க ஃபுல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவர் போனதுக்கு அப்புறம். இவங்களுக்கு வந்து அந்த முன்னாடி ஜென்மத்துல நடந்த விஷயம்லாம் இருக்குல்ல, அந்த விஷயம்லாம் பார்த்தோம்னா மறுபடியும் ஞாபகம் வர மாரி காட்டுறாங்க. இந்த மாரி குட்டி நெறையா நம்ம ஹீரோ இருப்பாரு. அதெல்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வருது. பட் இவங்களுக்கு ஏன் அப்படி ஞாபகம் வருதுன்னே தெரியல. நெக்ஸ்ட் மறுபடியும் இங்க அந்த ஓனர காட்டுறாங்க. இது வந்து பேசிட்டு இருக்கையில திடீர்னு பலத்த காத்தடிக்குது. அப்ப பார்த்தோம்னா நம்ம பெங்மோச்சன் வராரு. பெங்மோச்சன் வந்து இது மாதிரி அவங்களுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. என்ன சரியாயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கையில, நான் உனக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு குடுத்தேன். ஆனா அந்த வாய்ப்ப நீ பயன்படுத்திக்கவே இல்ல. இந்த ஜென்மத்திலயாச்சும் நீ திருந்துவன்னு பார்த்தேன். அப்படி திருந்தல அப்படின்றாரு. மறுபடியும் இங்க ஹீரோயின காட்டுறாங்க. இவங்க சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே பயங்கரமான தலைவலி. என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த குட்டி நரி ஞாபகம் வருது மறுபடியும். இவங்க வந்து அடி வாங்குனதெல்லாம் ஞாபகம் வருது. என்ன இது நம்மளுக்கு இப்படி ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் ஓனர காட்டுறாங்க. இது பார்த்தோம்னா, இது மாதிரி "நான் என்ன பண்ணேன்? நான் ஒண்ணுமே பண்ணலையே" அப்படின்னு சொல்லுது. அப்ப வந்து யாரோ அடிச்சுட்டு இருக்காங்க. அத காட்டுறாங்க. அப்ப திரும்பி பார்த்தா அந்த ஓனர் தான் இந்த அம்மாக்கு மாமியாரா இருந்திருக்கு போன ஜென்மத்துல. இது மாரி "இல்ல, இல்ல. இது நான் இல்ல. என்னைய மாரியே வேற யாரோ. இப்படிலாம் நான் யாரையும் அடிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சீன போடுது. "இல்ல, நீ பண்ணதுக்கும் நீ தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். இத வந்து நான் சும்மா விடமாட்டேன்" அப்படின்னு சொன்னோனே, இவங்க அடிக்கிறாங்கல்ல. இப்ப இந்த அடியெல்லாம் பார்த்தோம்னா, அந்த ஓனர் மேல வந்து விழுகுது. செம்மத்தையா அடி வாங்குறாங்க. இவங்க எப்படி வந்து அவங்கள அடிச்சாங்களோ, அதே மாரி அடி வாங்குறாங்க. இவங்க அடிச்சு அந்த அடி வாங்குனதுல ஒரு மாரி பைத்தியமாவே ஆயிட்டாங்க. "என்னைய அடிக்காதீங்க, அடிக்காதீங்க" அப்படின்னு சொல்லி லூஸ் மாரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம்னா, இவங்க ஃப்ரெண்டும் நம்ம அந்த டாகும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கையில இவங்க ஹீரோயின திட்டுறாங்க. இவருமே திட்டுறாரு. திட்டுனோனே, "ஏய் நான் திட்டுவேன். நீ ஏன் திட்டுற?" அப்படின்னு சொல்லி கேட்கையில, "அவளே இறந்து போறா. அவ எதுக்கு இப்படி தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்கிறா?" அப்படின்னோனே, "என்னது இறந்து போறாரா?" அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப கரெக்ட்டா பையு வந்துடுறாரு. என்ன அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லல. மறுபடியும் இங்க பார்த்தோம்னா, "நீ தான் அந்த குட்டி நரியா? என் கனவுல வந்த குட்டி நரியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கிறாரு. உடனே இவரு அப்படியே ஷாக் ஆயிடுறாரு எதுவுமே சொல்லாம. அப்புறம் மறுபடியும் பார்த்தோம்னா, அந்த இல்யூஷன் வந்து இவங்களுக்கு மறுபடியும் வருது. இப்ப 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கையில, "ஆமா நீ இந்த மாரி இம்மோர்டல் ஆகுறேன்னு சொன்னீல்ல, அதுக்கு நான் தான் சரி மேன். அதனால எனக்கு இது இப்படி வருதா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கறாங்க. "நீ தானே இம்மோர்டல் ஆக வேணாம். நீ அப்புறம் என்ன அப்படி சொல்ற?" அப்படின்னோனே, "இல்ல நீங்க அதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. நீங்க என்னைய காப்பாத்து. நானே பெரியமேன் ஆக்கிடுவேன். அவ்வளவுதான்" அப்படின்னு சிரிக்கிறாங்க.
நீ இப்ப இறந்து போற இந்த நேரத்துல எப்படி நீ சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஹீரோ. நான் ஏங்க இறந்து போறேன், என்னையதான் நீங்க காப்பாத்திடுவீங்களா, எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்றாங்க. இவர் எதுவுமே சொல்லல. நெக்ஸ்ட் இங்க பார்த்தா சாங்க காட்டுறாங்க. சாங் வந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பார்த்தோம்னா இந்த மாதிரி அந்த பிரின்ஸ் வந்து இத போயிட்டு நீ அவ்வளவுதானே பார்க்க போற, வெறும் கையில பார்க்க போக கூடாதுல்ல, இந்த ஸ்வீட் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் கொடுக்குறாங்க ஜுரார பாக்குறதுக்காக. இவங்களுமே அதுல பாய்சனா இருக்குமோ என்னவோ அப்படின்ட்டு பயந்துகிட்டே அங்க இருந்து வாங்கிட்டு போறாங்க. இவர் வந்து மறுபடியும் மெடிசன் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு நான் போயிட்டு உனக்கு இன்னும் மெடிசன் எடுத்துட்டு வரேன், அது வரை நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிளம்பி போய் இது மாதிரி போயிடுறாரு. அடுத்து இங்க பார்த்தோம்னா சாங் வந்துடுறாங்க அந்த ஸ்வீட் பாக்ஸோட. வந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பரவாயில்ல உன் ஹஸ்பண்ட் பாரு, இது வேணும், இது மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும், உன்னை எப்படி பாத்துக்கிறாருன்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்களுமே அந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுறாங்க. இதோட பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த எபிசோட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். யாருக்கெல்லாம் இந்த வெப் சீரிஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமா வரணும் அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே வீடியோ மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.